எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், 9th அறிவியலில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹோட்டேலிய போர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஹோட்டேலிய போர்ஷனில் வந்து இயற்பியலில் 3 பாடம், வேதியியலில் 3 பாடம், உயிரியலில் நமக்கு 3 பாடம் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு பாடமாக இப்போ நம்ம குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் நமக்கு என்னதுன்னா அளவீடுகள். அளவீடுகளில் வந்து நமக்கு வந்து மிக சுருக்கமான விடையெளிகளை வந்து மொதல் கொஸ்டின், 2வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 6வது கொஸ்டின். சுருக்கமான விடையெளியில் வந்து 1வது கொஸ்டினும், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின். விரிவாக விடையெளியில் வந்து 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேம் ரோமன் லெட்டர் தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் அப்படியே குறிச்சிக்கலாம், தமிழ் மீடியமும் குறிச்சிக்கலாம். அப்படியே உங்களுக்கு வந்து 2வது பாடம் வந்து இயக்கம். அதில் இருக்க கொஸ்டின் என்னென்னா சுருக்கமான விடையெளியில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 7th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து விரிவான விடையெளியில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும். பயிற்சி வினாக்களில் வந்து நமக்கு எந்த இதுன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க நமக்கு வந்து. அடுத்து 3வது லெசன் என்னென்னா பாய்மங்கள். பாய்மங்கள் இருக்கிற கொஸ்டின் வந்து என்னென்னா சுருக்கமான விடையெளியில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். பாய்மங்கள் பாடத்தில் வந்து 5 கொஸ்டினுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விரிவாக விடையெளியில் வந்து அதே மாதிரி 5 கொஸ்டினுமே பார்க்குறோம். உயர் சிந்தனை தூண்டுதல் வினாக்களில் வந்து 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டின் நமக்கு வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து வேதியியல் பாடத்தில் வேதியியல் பாடம் வந்து நம்மை சுற்றி உள்ள பொருட்கள். இதில் இருக்கிற சுருக்கமான விடையெளி வந்து என்னென்னா 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின். சுருக்கமான விடையெளியில் வந்து 1, 2, 5. நெடுவினால வந்து 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டின். அடுத்த பாடம் நமக்கு என்னென்னா அணு அமைப்பு. மிக சுருக்கமான விடையெளியில் வந்து 2வது கொஸ்டினும் 4வது கொஸ்டினும். சுருக்கமான விடையெளியில் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின். விரிவான விடையில் நெடுவினா. விரிவான விடையில் நெடுவினா ஒன்று தான் நமக்கு. 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 3வது கொஸ்டின். அடுத்த பாடம் நமக்கு என்னதுன்னா தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இந்த பாடத்தில் வந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. 1வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின். இந்த பாடத்தில் வந்து நமக்கு வந்து 4 கொஸ்டின் தான். இது அந்த 3 கொஸ்டின் வந்து நம்ம கம்பல்சரியாக படிச்சுக்கிடணும். அடுத்த பாடம் வந்து உயிரியலில் விலங்குலகம். இதில் வந்து மிக சுருக்கமான விடையலில் வந்து 1வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 7வது கொஸ்டின். சுருக்கமான விடையலில் வந்து 2, 3, 4, 5, 6. விரிவான விடையலில் வந்து 2வது கொஸ்டின். அடுத்த பாடம் வந்து நமக்கு என்னென்னா திசுக்களின் அமைப்பு. திசுக்களின் அமைப்பில் வந்து நமக்கு வந்து இருக்கிற கொஸ்டின் வந்து என்னென்னா சுருக்கமான விடையலில் வந்து 2வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின். விரிவான விடையலில் வந்து 1வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும். அடுத்த பாடம் நமக்கு என்னதுன்னா தாவர உலகம், தாவர செல்லியல். இந்த பாடத்தில் வந்து மிக சுருக்கமான விடையலில் வந்து 1வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின். சுருக்கமான விடையலில் வந்து 1, 2, 3, 4, 5, 8. விரிவான விடையலில் வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின். நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நல்லா ஃபுல்லாக படிச்சிருங்க. நமக்கு ஹோட்டேலிய போர்ஷன் வந்து இந்த போர்ஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்கு சரியான விடை, கோடிட்ட இடங்கள், பொறுத்துக. இதை வந்து சரியாக ஃபஸ்ட்டு கரெக்டாக படிச்சிருங்க, ஃபுல்லாக படிச்சிருங்க. அதுக்கு பிறகு நம்ம கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.